ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர். நேற்றைய உரையில் காபாலிகன் ஆதிசங்கரிடம், உங்களுடைய தலையை நான் என்னுடைய காபாலிகனுக்கு பலி கொடுத்தால் எனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும், அதற்கு உங்களுடைய சம்மதம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு முழுவதுமாக முழு திருப்தியோடு சம்மதித்த அந்த சங்கரரின் அற்புத நிகழ்வை பார்த்தோம். பின்னர் உடலை பற்றி கவலைப்படாது கண்களை மூடிக்கொண்டார். காபாலிகன் கத்தியை உருவினான். எங்களுடைய சமயத்தின் விரோதி அழியட்டும் என்று கத்தியை ஓங்கும்போது ஆ என்ற பயங்கரமான சப்தம் அந்த காட்டியே ஒரு உலுக்கு உலுக்கியது. பல முகடுகளில் எதிரொலித்தது. அந்த பேரொலியை கேட்டு தியானத்தில் இருந்த பகவத்பாத சங்கரர் தமது இரு நயனங்களை திறந்தார் என்று நேற்று உரை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். திருமகள் உடனாகிய திருமால் நரசிம்மமூர்த்தியாக நிற்கின்றார். உக்கிர கோலத்திலேயே அருள் புரியும் அற்புதமான காட்சி. கழுத்திலே ஆரமாக தொங்குவது கிரகச்சனின் உடல். இப்படிப்பட்ட காட்சியை கண்டார் சங்கரர். கண்ணை துடைத்து கொண்டு நோக்கினார். அங்கு சிங்கபெருமாள் இல்லை. ஆனால் இன்னது என்று புரியாத நிலையில் அச்சத்துடன் பத்மபாதர் நின்றிருந்தார். காபாலிகனின் சடலம் கீழே விழுந்து கிடந்தது. என்ன நடந்தது என்றார் சங்கரர் சாவதானமாக. ஒன்றுமே புரியவில்லை. எங்கேயோ என்னமோ செய்து கொண்டிருந்தேன். ஏதோ ஒன்று என்னை தாக்கியது. எப்படியோ இங்கே வந்துவிட்டேன். இந்த காபாலிகளையும் கிழித்து போட்டிருக்கின்றேன் என்று மிரட்சியோடு கூறினார். உடனே சங்கரர் பத்மபாதரை நோக்கி, உனக்கு நரசிம்ம சுவாமியிடம் நிரம்ப பக்தி உள்ளது என்பது எனக்கு தெரியும். அது உண்மைதானே? முன்பு கூட என் கை எரிந்து போன காலத்தில் நரசிம்மரை துதித்துதான் என் கையை நன்றாக குணப்படுத்தினாய். நரசிம்ம மந்திர உபதேசத்தால் சித்தி பெற்றிருக்கின்றாயா என்று கேள்வி கேட்டார். அதற்கு, நரசிம்ம மந்திரம் கட்டது உண்மைதான். இதுவரையும் பெரிதாக எதுவும் பெறவில்லை. இன்று நடந்த நிகழ்ச்சியை காணும்போது இனி சித்திகள் கைகூடும் என்று தெரிகின்றது என்று சொல்லிவிட்டு சனந்தராய் இருந்தபோது நடந்த நிகழ்ச்சியை சொல்ல ஆரம்பித்தார். சோழவள நாட்டைச் சேர்ந்த இளைஞர் சனந்தனருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ம மந்திரத்தை உபதேசித்தார். மந்திரத்தை இடையராது ஜபித்து நரசிம்ம சுவாமியினும் தரிசனம் பெற வேண்டும் என்று விரும்பினார் அவர். தனிமையான இடத்துக்கு சென்று 1000 ஆவர்த்தி மந்திரத்தை உருவேற்ற எண்ணம் கொண்டார். அதனால் அங்கே இருந்து கிளம்பி நரசிம்ம கஷேத்திரமாகிய அகோபிலம் வந்தடைந்தார். அகோபிலம் என்பது 108 வைணவ திருப்பதிகளில் ஒன்று. திருச்சிங்கவேல் குன்றம் என்று இதனை அழைப்பார்கள். இங்கு அகோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், மாலோல நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், பாவன நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், சக்கரவர நரசிம்மர், பார்க்கல நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர் எனும் 9 நரசிம்மர்களின் கோவில் இருப்பதால் இதற்கு நவ நரசிம்ம கஷேத்திரம் என்று வேறு பெயரும் உண்டு. அகோபிலம் அடுத்து முதல் அழகிய சிங்கருக்கு யோகி ரூபத்தில் இங்குள்ள பெருமான் பிரத்யட்சமானார். இந்த தலத்தினை திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களில் பாடியிருக்கின்றார். மலையும் காடும் நிறைந்த அந்த பிரதேசத்தில் ஏகாந்தமாக சனந்தனர் தியானம் புரிய தொடங்கினார். மனமும் வாயும் நரசிம்ம மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தன. அப்போது வில்லும் கையுமாக ஒரு வேடன் அங்கு வந்தான். கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் இருக்கும் துறவியை பார்த்தான். விலங்குகள் ஏதேனும் இவரை அடித்து கொண்டு விட்டால் என்ன செய்வது என்ற இரக்க உணர்வோடு அவரை கூப்பிட்டான். அவரும் கண் விழித்தார். சாமி, கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டான் அவன். நரசிம்மரை உபாசிக்கின்றேன் என்று சொன்னார் அவர். அப்படி சொன்னால் அவனுக்கு புரியாது என்று எண்ணிய சனந்தனர், உன்னை போலவே ஒரு மிருகத்தை தேடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கின்றேன் என்றார். வேடனுக்கு சிரிப்பு வந்தது. இப்படி கண்ணை மூடிக்கொண்டு சும்மா உட்கார்ந்திருந்தால் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற மிருகம் தானாக வந்து உன் முன்னால் குதிக்குமா? ஒன்றும் தெரியாதவராக இருக்கின்றீர்களே, என்ன மிருகம் என்று சொல்லுங்கள். அது எந்த காட்டில் இருந்தாலும் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றான். அப்பொழுது சனந்தரின் ஆணவம் சிரித்தது. பல நாட்களாக நாம் காணாததை இவன் கொண்டு வந்து விடுவானா? அது எப்படி இவனுக்கு மட்டும் சாத்தியமாகும் என்று எண்ண தொடங்கினார் அவர். அப்பனே, அந்த மிருகம் விசித்திரமானது. தலைவரையில் சிங்கம், உடலோ மனிதன். அதனை நரசிம்மம் என்பார்கள். அதை அவ்வளவு சுலபமாக யாராலும் பிடிக்க முடியாது. உன்னால் மட்டும் அதனை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்
எவ்வாறு கொண்டு வர முடியும் என்றார். காட்டிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த வேடன் அதுபோன்ற மிருகத்தை பார்த்ததே இல்லை. யாரும் சொல்ல கேட்டதும் இல்லை. ஆனாலும் தவசியாக விளங்கும் இந்த பிராமணர் பொய் சொல்ல மாட்டார் என்பது அவனுடைய நம்பிக்கை. உடனே அவன் அந்த முனிவரை பார்த்து, நீங்கள் கூறியபடி ஒரு மிருகம் இருக்கின்றதா? அவ்வாறு இருப்பது உண்மையானால் அதனை கண்டுபிடித்து நாளைக்குள் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றேன். இல்லை என்றால் செத்து ஒழிவேன் என்று சபதம் செய்து சிங்கத்தலையும் மனித உடலும் கொண்ட மிருகத்தை தேடச் சென்று விட்டான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.